எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, மகிழ்வான இந்த ஆராதனையின் தியான வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். வார்த்தையாலும் உள்ளங்களை தொடுகிற கர்த்தர் நீர், கரங்களை நீட்டி தொட்டு எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நீர். ஆண்டவரே, இந்த தியான வேளையிலும் உடைய வார்த்தைகள் எங்கள் உள்ளங்களை தொடட்டும், உடைய கரங்கள் எங்களை தொடட்டும். நாங்கள் உள்ளும் புறமும் புதிதாக்கப்பட்ட ஒரு பூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் தாரும். பேசும் அடிமை மறைத்து கொள்ளும், நீர் வெளிப்படும். கேட்கிற அத்தனை உள்ளங்களையும் ஆதாயப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து வழியாய் கேட்கிறோம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமேன். அமர்வோமாக. தன்னை தொட்டவர்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தியவரும், தொட தகுதியற்றவரை தொட்டு உயர்த்தியவருமாக இருக்கிற அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே இந்த பரிசுத்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கின்றேன். இந்த நாளிலும் சிந்தனைக்கு ஆதாரமாய் தெரிந்து கொண்ட பொருள், இறை தொடுதலால் இனிதாகும் வாழ்வு. இறை தொடுதலால் இனிதாகும் வாழ்வு. தொடுதல் என்பது ஒரு வித்தியாசமான ஒன்று என்பதை நானும் நீங்களும் அறிந்திருக்கின்றோம். சில தொடுதல்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவைகள், சில தொடுதல்கள் தவிர்க்கப்பட வேண்டியவைகள். அப்படிதானே? இப்போ செய்தித்தாள்களிலே சில மாதங்களாக வருகின்ற சில நிகழ்வுகள், மனிதனுடைய தவறான தொடுதல்கள் பலரை காயப்படுத்துகிறது, பலருடைய வாழ்வை அழித்திருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிற சூழல் இது. குறிப்பாக கடந்த மாதங்களிலே வந்த பாடசாலையின் ஆசிரியர்கள் சிலர் தங்களுடைய பள்ளி மாணவ மாணவிகளோடு நடந்து கொண்ட விதங்கள் கண்டிக்கத்தக்கதும் வருந்தத்தக்கதும் என்று சொல்லி அத்தனை மக்களும் குரல் எழுப்பியதை நாம் அறிவோம். அதிலே ஒரு மாணவி கொடுத்திருந்த பேட்டியிலும், நேற்றைய செய்தித்தாளிலே ஒரு பெண்மணி கொடுத்திருந்த செய்தியிலும் உதவி செய்வது போன்று, உற்சாகப்படுத்துவது போன்று எங்கள் மீது தவறான தொடுதல்களை செய்தார்கள் என்று சொல்லி குற்றச்சாட்டியதை நாம் அறிவோம். மனிதன் சில நேரங்களிலே மாமிச சிந்தையோடு மற்றவர்களை வீழ்த்தும்படியாகவும் தொடுகின்றான், அல்லது அழிக்கும்படியாகவும் தொடுகின்றான். ஆனால் அருள்நாதரோ அல்லது நம்முடைய ஆண்டவர் நம்மை தொடுவது என்பது நம்மை வீழ்த்தும்படியாக அல்ல, நம்மை உயர்த்தும்படியாக. ஒரு காலங்களிலே ஜாதி பாகுபாடுகளினால் இந்திய தேசத்திலே ஒரு உயர்நிலையினர் மற்றவர்களை தொடுவது தீட்டாக எண்ணப்பட்டது. அந்த சமயத்தில் திரும்ப தொடுங்கள் என்று சொல்லி, அல்லது அவர்கள் தொடாதே என்று சொல்லுகிறவர்களை தொட்டு அந்த தீட்டு பழக்கத்தை முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி போராடினார்கள். இன்றும் சிலர் இந்த விதியை கடைபிடிப்பதை நாம் அறிவோம். நம் தேசத்தில் மட்டும்தான் இந்த அவல நிலை என்று நான் எண்ணுகின்றேன். எளியவர்களை தொடுவது பாவம், அல்லது பல நிலைகளிலே சமூகத்திலே உடைக்கப்பட்டிருக்கிறவர்களை தொடுவது பாவம் என்று சொல்லி எண்ணுகின்ற இந்த உலகத்திலே ஒன்றுக்கும் உதவாதவர்களை தொட்டு உயர்த்திய அருள்நாதரின் தொடுதலுக்காய் நானும் நீங்களும் காத்திருக்க வேண்டும். எப்போது என் தெய்வம் என்னை தொடுவார் என்று சொல்லி ஏங்குகின்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறவர்களை இறைவன் தொடுகின்றார். அப்படி தொடுகின்ற போது அவருடைய வாழ்வு இனிதாக மாறுகிறது. இறை தொடுதலால் இனிதாகின்றது வாழ்வு. திருமறையிலும் இதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. ஆண்டவர் தொடுவதினால் ஏற்படுகிற மாற்றங்கள் என்ன என்று சொல்லுகிறதை தான் இந்திய சிந்தனையிலே நாம் சிந்திப்பதும்
அந்த ஆண்டவரின் தொடுதலுக்காய் தவமாய் காத்திருப்பதும் நல்லதென்று எண்ணுகின்றேன். ஏனென்றால் அந்த தொடுதலினால் நமக்கு வாழ்வு உண்டு. ஒரு முறை பழைய பொருட்களை ஏலம் விடுகின்ற ஒரு பிரபலமான ஒரு நிறுவனத்திலே அநேக பொருட்கள் ஏலமிடப்பட்டது. சில பொருட்களுக்கு அந்த ஏலம் விடுகிறவர்கள் கரங்களில் எடுத்து அதை தூக்கிய போதே பல $1000 என்று சொல்லி மக்கள் சத்தமிட்டார்கள். இப்படி ஒவ்வொரு பொருட்களாக அந்த நிறுவனத்தினர் ஏலம் விட்டுக் கொண்டிருந்தார்கள். கடைசியாக ஒரு மூலையிலே அழுக்கடைந்து போயிருந்த ஒரு பொருள் இருந்தது. அந்த பெட்டியை திறந்து பார்த்தார்கள். அங்கு ஒரு கம்பிகள் அருந்த ஒரு சிறிய வயலின் வலை பிடித்து தூசியடைந்து பார்ப்பதற்கு கூட அழகில்லாமல் இருந்தது. ஆனாலும் அந்த நிறுவனர் அதை கொஞ்சம் துடைத்து தூக்கி காட்டி, கடைசி பொருள் இதோடு முடித்து விடலாம், எத்தனை ரூபாய் என்று சொல்லி அவர் ஆரம்பித்தார். $1 என்று சொன்னால் கொஞ்ச நேரம் யாருமே மாறி கேட்கவில்லை. அவர் நினைத்தார் என் தலையில் விழுந்து விடுமோ என்று சொல்லி. அப்போது ஒருவர் $2 என்று சொன்னால் கூட்டம் அமைதியாக இருந்தது. யாராவது எடுத்துட்டாங்கன்னா முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சிலர் எழும்ப ஆரம்பித்தார்கள். அடுத்த சில நிமிடங்களிலே ஒரு வயதான ஒரு பெரியவர் தள்ளாடி அந்த மேடையிலே வந்தார். வந்தவர் அந்த வயலினை வாங்கி சரியாக துடைத்தார். சில நிமிடங்கள் எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று சொல்லி அருந்து போயிருந்த கம்பிகளை ஒவ்வொன்றாக அவர் இணைத்தார். இணைத்ததோடு மட்டுமல்ல, சில நிமிடங்களுக்குள்ளாக அதை அவர் இசைக்க ஆரம்பித்தார். ஒரு மாயான ஒரு மிகுந்த அமைதி அந்த பகுதி முழுவதும் ஏற்பட்டது. மக்கள் தங்களை மறந்து அந்த இசையிலே நாட்டம் கொண்டார்கள். அப்படியே சிலர் எழும்பி ஆட ஆரம்பித்தார்கள். அவ்வளவு இனிமையான ஒரு இசையை அந்த முதியவர் இசைத்து முடித்து விட்டு அந்த வயலினை கொடுத்து, இனி இதை ஏலம் விடுங்கள் என்று சொன்னார். சொன்னதுதான் உண்டு. $3 போகாத அந்த வயலின் $3000 வரையிலும் ஏற்றம் பெற்றது. கடைசியிலே ஒருவர் எத்தனை கொடுத்தும் அதை வாங்குவேன் என்று சொல்லி உயர்ந்த விலைக்கு அதை ஏலம் எடுத்தார். இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருந்த அந்த நிறுவனர் ஏன் இதனுடைய மாற்றம் என்று சொல்லி கேட்டபோது ஒருவர் சொன்னார், அவர்தான் அந்த வயலினை உருவாக்கியவர். இனி என்னால் பயன்படுத்த முடியாது, வேறு ஒருவர் எடுத்துச் செல்லட்டும் என்றுதான் அவர் கொடுத்தார். ஆனால் அது இசைக்க முடியாத போது பலனற்ற ஒன்று, பயனற்ற ஒன்றாய் இருந்தபடியால் மதிப்பற்றதாய் போயிருந்தது. ஆனால் எப்போது அது அவர் கரங்களில் பட்டதோ, அவருடைய கரங்கள் அதில் பட்டதோ, அது மிகவும் பயனுள்ளதாய் மாறியது. அத்தனை பேரையும் ஆச்சரியப்பட வைத்தது. எனவேதான் இந்த மாற்றம் என்று சொன்னார். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்று வாழ்விலே மதிப்பிழந்து ஓரங்கட்டப்பட்டு பாவத்தால் அடிபட்டு கீறல் பட்டு மலிவானவர்களைப் போல அல்லது மலிவாக மற்றவர்களால் எண்ணப்படுகிற நிலையிலே ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்மை உருவாக்கியவரின் கரங்கள் உங்களை தொடுகின்ற போது மற்றவர்கள் ஆச்சரியப்படும் நிலையிலே நாம் மாறுவோம் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அவருடைய தொடுதல் தான் நம்மை மாற்ற முடியும். வேதத்திலே நாம் பார்க்கின்ற போது ஆண்டவர் என்னென்ன காரியங்களுக்காக யார் யாரை தொட்டார் என்று சொல்லி சமயத்திற்கேற்றார் போன்று சில வசனங்களை உங்களோடு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன். முதலாவது நாம் பார்க்கின்ற போது சிறுமையை நீக்கும்படியாய் தொடுகின்ற ஆண்டவர். நம்முடைய வாழ்வில் இருக்கிற சிறுமையை அல்லது குறைவுகளை நீக்கும்படியாய் தொடுகின்ற ஆண்டவர். ஆதியாகமம் புத்தகம் 32வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது தேவதூதனுக்கும் ஒரு பாவியான மனிதனுக்கும் இடையே ஒரு பெரிய போராட்டம் நடைபெறுகிறதை பார்க்க நிகழ்வை நாம் அறிந்திருக்கிறோம். யாக்கோபு மிகவும் பயந்து போய் உடைந்து போய் என் அண்ணன் என்னை ஏற்றுக்கொள்வானா இல்லை என்னை கொன்று விடுவானா என்று சொல்லுகிற ஏக்கத்தோடு சிறுமைப்படுத்தப்பட்டவனாய் தன்னுடைய மாமனே தன்னை ஏமாற்றி மிகவும் உடைந்து போனவனாக நொறுக்கப்பட்டவனாக வருகின்ற வழியிலே ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தின் நிறைவில் தான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனுடைய தொடை சந்தை தொட்டார். வேதம் அழகாக சொல்லுகிறது, அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளிக்கிற்று. அவர்
நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். என கண்பானவர்களே, யாக்கோபு என்கிற பெயரின் அர்த்தம் எத்தன் என்பதாகும். ஏமாற்றுக்காரன் என்பது. சகோதரனை ஏமாற்றி, தந்தையை ஏமாற்றி, நூதனமாக தன்னுடைய மாமனிடத்திலிருந்து பொருட்களை சேர்த்தவன் தான் இந்த யாக்கோபு. ஆனால் வினை விதைத்தவன் வினையை அறுப்பான், திணை விதைத்தவன் திணையை அறுப்பான் என்று சொன்னது போல சகோதரனை ஏமாற்றியதற்காக 10 முறை ஏமாற்றப்பட்டான் யாக்கோபு என்று சொல்லி வேதம் தெளிவுபடுத்துகிறது. ஒரு நாளிலே எல்லாம் இருந்தும் அவனுக்கு நிம்மதி இல்லை. தன்னுடைய உறவினர்களே சொல்லும் வார்த்தைகள் அத்தனையும் அவன் உள்ளத்தை உடைத்த போது, இனி இங்கு எனக்கு பங்கில்லை என்று சொல்லி ஓடோடி வருகின்ற நேரம்தான் யாக்கோபினுடைய சிறுமைப்படுத்தப்பட்ட நேரம். பாருங்கள், ஒரு எத்தனாக, ஒரு ஏமாற்றுக்காரனாக, மற்றவர்களால் பரிகசிக்கப்படுகின்ற ஒருவனாக இருந்த யாக்கோபு போராடுகின்ற போது ஆண்டவர் அவனை தொட்டார். நடந்தது என்ன? அவன் அடுத்த நிலைக்கு செல்லுகின்றான், மாற்றம் பெறுகிறான். இனிதான ஒரு மாற்றம். இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாது, இஸ்ரவேல் எனப்படும் என்று சொல்லி ஆண்டவர் அவனை பார்த்து கூறுகிறதை பார்க்கின்றோம். இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய ஜனம் என்று அர்த்தம், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அர்த்தம். என கண்பானவர்களே, எத்தனென்று புறக்கணிக்கப்பட்ட, சிறுமைப்படுத்தப்பட்ட யாக்கோபு கடவுளின் கரத்தின் பிள்ளையாக மாறுவதற்கு காரணம் ஆண்டவருடைய தொடுதல். அந்த தொடுதலை உணர்ந்த பின்புதான் அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுவதில்லை என்று சொல்லி அவன் கெஞ்சுகின்றான். ஆம், இன்றும் ஒருவேளை வாழ்க்கையிலே பல நிலைகளிலே உடைக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக, மற்றவர்கள் முன்னிலையிலே தலை குனிந்த ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னையும் உங்களையும் ஆண்டவர் தொடுகின்ற போது நம்முடைய வாழ்வு இனிதானதாக மாறுகிறது. மார்க்கு நற்செய்தியில் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கின்ற போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக பெருந்திரள் மக்கள் வருகின்றார்கள். அவர்களிலே சிறு குழந்தைகளும் இருக்கிறார்கள். அன்றைய வழக்கத்தின்படி சிறு பிள்ளைகளை என்ன செய்வதில்லை, உயர்வாக எண்ணுவதில்லை. அவர்களை எண்ணுவதே இல்லை. அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள் தான், அல்லது ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்கிற நிலைதான். எனவேதான் பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுகின்ற போது சீடர்கள் தடை செய்கின்றார்கள். அந்த குழந்தைகள் இயேசுவின் அருகில் வருவதற்கு கூட அருகதையற்றவர்கள், சிறுமைப்பட்ட நிலை. பாருங்கள், நடந்தது என்ன? 13வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவர்களை தொட்டு ஆசீர்வதித்தார், அவருடைய வாழ்வு மலர்ந்தது. ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றும் நம்முடைய சிறுமையை மாற்றி நம்மை வளப்படுத்துவதற்கு, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, நம்மை தொடுவதற்கு ஆண்டவர் வாஞ்சை உள்ளவராக இருக்கின்றார். நாம் செய்ய வேண்டியது என்ன? யாக்கோபை போல இந்த குழந்தைகளை மீண்டும் மீண்டும் தடைகளின் மத்தியிலே கொண்டு வந்து, ஆண்டவரே நீர் தொட வேண்டும், நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அங்கு முயற்சி செய்தார்களே, அந்த பெற்றோரை போல ஆண்டவரே என் வாழ்வை தொடும் ஆண்டவரே, என்னை தொடும் ஆண்டவரே, என் குடும்பத்தை தொடும் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை தொடும் ஆண்டவரே, சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிற எங்கள் வாழ்விலே ஒரு மாற்றம் வரட்டும் என்று சொல்லி நீங்கள் போராடுவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவிடத்தில் கெஞ்சுவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவிடத்தில் வேண்டுதல் செய்வீர்கள் என்று சொன்னால், நிச்சயம் உங்களையும் ஆண்டவர் தொடுவார். உங்கள் வாழ்வு இனிதாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இரண்டாவதாக, ஆண்டவர் தொட்டு மாற்றம் பெற்ற ஒரு மனிதனை பார்க்கின்ற போது, எரேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்மில் ஒருவர் படிக்கலாமே. எரேமியா 1:9. ஆண்டவர் எரேமியாவை தொடுகிறதை குறித்து வேதம் தெளிவுபடுத்துகிறது. இங்கு தொடுதலால் ஏற்பட்ட மாற்றம் என்ன? ஒன்றுக்கும் உதவாதவன் என்றிருந்த மனிதனை அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக ஆண்டவர் மாற்றுகின்றார். அதாவது தகுதியற்றவனை தகுதிப்படுத்துகின்ற ஒரு தொடுதல் தான் இறைவனுடைய தொடுதல் என்பதை நாம் பார்க்கின்றோம். வேதம் சொல்லுகின்றது, தாயின் கருவில் உருவாகும் போதே ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுக்கிறார் என்று சொல்லி, அந்த தெரிந்தெடுத்தலை உணராமல் வாழ்ந்தவன் தான் எரேமியா என்று சொல்லி நாம் அறிய முடிகிறது. வேதம் சொல்லுகின்றது, ஆண்டவர் அவனை அழைத்து ஊழியத்திற்காக அவனை ஆயத்தப்படுத்துகின்ற போது அவன் சொல்லுகின்ற வார்த்தை, ஆண்டவரே நான் சிறு பிள்ளையாயிருக்கிறேன். 6வது வசனத்தை படிக்கிறேன். அப்பொழுது நான், கர்த்தராகி ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நீர் சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்தில் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகள் எல்லாம் நீ பேசுவாயாக என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம்.
இங்கு எரேமியா தன் தகுதியின்மையை சொல்லுகின்றான். நான் பேச அறியேன், சிறு பிள்ளை என்று சொல்லி. அந்த வேளையில் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனை தொட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய தொடுதலினால் ஏற்பட்ட மாற்றம் என்ன? எரேமியா ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து செல்லுகின்றான். வேதம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே. 10வது வசனம், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் நான் உன்னை இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஆம் அன்புக்குரியவர்களே, தகுதியற்றவனாக இருந்த இந்த எரேமியாவை ஆண்டவர் தொட்ட பின்பு அவன் ராஜ்யங்களின் மீது தீர்க்க தரிசனத்தை உரைத்தவனாக, ராஜாக்களை மிரள செய்தவனாக, அநேகருடைய வாழ்விலே மாற்றங்களை ஏற்படுத்தியவனாக மட்டுமல்ல, ஒரு உன்னதமான தீர்க்கதரிசியாய் அவன் உயர்ந்தான் என்று சொல்லி நாம் அறிய முடிகிறது. ஆண்டுடைய வார்த்தையை திட்டமும் தெளிவுமாக சொல்லுகின்ற ஒரு மனிதனாக, தகுதிப்படுத்தப்பட்டவனாக அவன் மாற்றம் பெற்றான். தகுதியற்றவனை தகுதிப்படுத்துகின்ற தொடுதலாக ஆண்டவருடைய தொடுதல் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். மோசேயும் இவ்வண்ணமேதான் தன்னுடைய தகுதியின்மையை உணர்ந்தான். ஒருவேளை அந்த இடத்திலே ஆண்டவர் அவனை நேரடியாக தொட்டதாக சொல்லவிட்டாலும் வார்த்தையால் அவனை தொட்டார். என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கின்றேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ சென்று அந்த ஜனத்தை மீட்டு வருவாய் என்று சொல்லி அவனுக்கு நம்பிக்கையின் வார்த்தையை கொடுத்து வார்த்தையால் மோசேயை தொட்டு அவனை தகுதிப்படுத்தி உயர்த்துகிறதை நாம் பார்த்துகின்றோம். என அன்பிற்குரியவர்களே, இந்த நாட்களிலும் நம்மிலும் பல நேரங்களிலே நாம் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை இதுதான். அவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு நான் தகுதியற்றவன், நான் பேச அறியேன், குழந்தையாயிருக்கிறேன், முன்னால் வருகின்ற போது எனக்கு கால் நடுங்குகிறது, பயமாயிருக்கிறது என்று சொல்லேன். என் ஆண்டவர் உங்களை தொடுவார் என்று சொன்னால் நிச்சயம் நீங்கள் பலப்படுத்தப்படுவீர்கள், நீங்கள் தகுதிப்படுத்தப்படுவீர்கள். ஆண்டவர் ஒருவரை அழைக்கிறார் என்று சொன்னால் அவர்களை வெறுமனே விடுகிறவர் அல்ல. எனவே தேவனுடைய காரியங்களிலே நீங்கள் செயல்படுவதற்கு உங்களிலே எந்த தயக்கம் இருந்தாலும் ஒரு எரேமியாவை போல உங்களை தாழ்த்துங்கள். ஆண்டவரே, நான் சிறு பிள்ளை, என்னை தொடுமையா என்று சொல்லி அவிடத்தில் நம்மை தாழ்த்துகின்ற போது அவர் நம்மை தொட்டு ஆற்றல் படுத்துகிறவர், தகுதியற்ற நம்மை தகுதிப்படுத்துகிறவராக இருக்கின்றார். சிறுமையை நீக்கி உயர்வை கொடுக்கின்ற ஆண்டவர் தகுதியற்ற நம்மை தகுதிப்படுத்தி அவருக்காகவும் பயன்படுத்துகிறார் என்பது வேத நமக்கு தருகின்ற சான்று. அப்படி தொடுதலுக்காய் காத்து நிற்கின்றீர்களா? இல்லை, எப்பொழுதுமே நான் சிறு பிள்ளை, பேச அறியேன் என்று ஒதுங்கி செல்கின்றீர்களா? அவர் தொடுகின்ற போது மாற்றம் உண்டு. அப்படி தொடுதலால் நம் வாழ்வு இனிமை பெறும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. மூன்றாவதாக ஒரு மனிதனை பார்க்கின்ற போது ஏசாயாவின் தீர்க்க தரிசன நூல் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்மில் ஒருவர் படிக்கலாமே. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆம், இது உன் வாயை தொட்டதினால் உன்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் நீங்கி நீ சுத்தமானாய் என்று சொல்லி ஆண்டவர் ஏசாயாவை பார்த்து குறிப்பிடுகிறதை பார்க்கின்றோம். ஏசாயா 6ஆம் அதிகாரத்துடைய மேன்மை நமக்கு தெரியும். உசியா ராஜா மரணமடைந்த நாட்களிலே மக்கள் கலக்கத்தோடு நின்றபோது ஏசாயா ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளாய் பிரவேசிக்கின்றார். அங்கு சேனை திரள்களால் போற்றப்படுகின்ற ஆண்டவருடைய மகிமையை அவர் காண்கின்றார். அந்த நேரத்தில் நடந்த ஒரு நிகழ்வுதான் இது. எங்கு ஆண்டவர் எதற்காக தொடுகிறார் என்று சொன்னால், நம்முடைய பாவங்களை நீக்கி பரிசுத்தமாக்கும்படியாய் தொடுகின்றார். பாவங்களை நீக்கி பரிசுத்தமாக்கும்படியாக ஆண்டவர் தொடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், ஏசாயா சொன்ன மறுமொழி என்ன? ஐயோ, நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ளவன், அசுத்த உதடுள்ள மக்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன் என்று சொல்லி அவன் சொன்ன போதுதான் அங்கு தூதன் ஒருவன் நெருப்பு தணலால் அவனை தொட்டு பரிசுத்தமாக்குகின்றதை பார்க்கிறோம். இந்த நெருப்பு தணல் உன்னை தொட்டதினால் நீ பரிசுத்தமானாய் என்று சொல்லி அங்கு தொடுதலை உணர்த்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டு பகுதிகளிலே நாம் பார்க்கின்ற போது இந்த அசுத்தமானவைகளை தொடுகிறவர்களும் அசுத்தமானவர்கள் என்று சொல்லிதான் அநேக வசனங்கள் நமக்கு சொல்லுகின்றது. தீட்டானதை எனவே தொடக்கூடாது. குறிப்பாக எண்ணாகும் 19ஆம் அதிகாரம் 21, 22, லேவியராகும் 5ஆம் அதிகாரம் 2, 3, லேவியராகும் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம், எண்ணாகும் 19ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். அத்தனையிலும் சொல்லப்படுகிற ஒன்று அதுதான். ஒரு தீட்டான ஒரு பொருளை, ஒரு மனிதனை
ஒரு உணவுப் பொருளை அல்லது ஒரு விலங்கை, ஒரு பறவையை தொடுகிறவன் கூட அந்த நாள் முழுவதும் தீட்டுப்பட்டவன் என்பதுதான் இஸ்ரவேலருக்கு இருந்த மாறாத சட்டம். பாருங்கள், அப்படி இருந்த மக்கள் மத்தியிலே, அப்படி இருந்த நிலையிலே ஆண்டவர் ஏசாயா தான் அசுத்த உதடுள்ளவன், தீட்டுடையவன் என்று சொன்ன போதும் கூட அந்த பரிசுத்தரவனை தொடும்படியாய், தொட்டவனை சுத்தப்படுத்தும்படியாய் அவர் முன்வருகிறதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேசத்தில் இருந்த ஒரு நிலையை நான் முதலில் சுட்டி காட்டினேன். ஒரு நாளிலே இந்த 4 ஜாதிகளுக்குட்படாத பஞ்சமர் என்று சொல்லுகிற அந்த ஏழை எளிய மக்களை தொடுவதற்கு மற்றவர்கள் முன்வரவில்லை. அவர்கள் நடந்த தெருக்களில் நடப்பதற்கு முன்வரவில்லை. அவர்கள் தண்ணீர் எடுக்கின்ற கிணறுகளில் நாம் தண்ணீர் எடுப்பதற்கு உரிமை இல்லை. அவர்கள் குளிக்கின்ற குளத்தில் குளிப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. தீண்டாமை தலைவிரித்தாடியது. ஆண்டவர் அவைகளை எல்லாம் உடைக்கும்படியாய் அருள் தொண்டர்களை தந்து அந்த நிலைகளில் இருந்தெல்லாம் மாற்றத்தை தந்திருக்கின்றார். நானும் நீங்களும் தீட்டானவர்கள் அல்ல. நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக தான் அருள்நாதர் கல்வாரியிலே தன்னுடைய கடைசி சுற்றத்தவரை தந்திருக்கின்றார். இன்று நெருப்பு தழலால் தொட்டல்ல, தன்னுடைய இரத்தத்தால் நம்மை தொட்டு சுத்தப்படுத்துகின்ற கர்த்தராக அவர் இருக்கின்றார். அவருடைய தொடுதலை உணர்கின்றோமா? ஆண்டவரே, நீர் என்னை தொட்டு என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி அவர் கரங்களில் நாம் ஒப்புக் கொடுக்கின்றோமா? சற்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நாம் பரிசுத்தமற்றவர்களாக இருந்தால் தேவனுடைய கிருபைகளை பெற்றுக் கொள்ளவே முடியாது. ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்த வாஞ்சிக்கின்றார். ஆண்டவரே, என்னை தொட்டு பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி எவர் ஒருவர் அவரிடத்தில் மன்றாடுகின்றார்களோ அவர்களை பரிசுத்தப்படுத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கின்றார், சித்தம் உள்ளவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, பாவிகளையும் நேசிக்கின்ற ஆண்டவர் நமது ஆண்டவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே திருப்பணி செய்த காலங்களிலே அவரை உயர் வகுப்பினர் அல்லது அன்றிருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஏரோதியர்கள் போன்றவர்கள் பகைப்பதற்குரிய ஒரே காரணம் அவர் பாவிகளோடு ஐக்கியமாக இருக்கிறார். பாவிகளோடு உணவருந்துகின்றார், பாவிகளுடைய இல்லங்களுக்கு செல்லுகின்றார் என்பதுதான். மக்கள் அவரை வெறுத்தாலும், தலைவர்கள் அவர்களை வெறுத்தாலும் அவர் தேடி சென்று பாவிகளை ரட்சித்த கர்த்தரவர். என்றும் நம்முடைய வாழ்க்கையிலே விட்டுவிட முடியாத பாவங்களினால் நீங்கள் வருந்துகின்றீர்களா? என்னுடைய வாழ்விலே பழகிய இந்த பாவ பழக்கத்தை என்னால் விட்டுவிட முடியவில்லையே என்று சொல்லி கலங்குகின்றீர்களா? ஆண்டவரே, அந்த ஏசாயாவை தொட்டு சுத்தப்படுத்தியவரே, என்னையும் சுத்தப்படுத்தும் என்று கேட்பீர்கள் என்று சொன்னால் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை சுத்தப்படுத்த, பரிசுத்தப்படுத்த அவர் வல்லவராக இருக்கின்றார். சிறுமையை நீக்கி, நம்முடைய தகுதியின்மையை மாற்றி, நம்முடைய பரிசுத்தமற்ற நிலை அல்லது பாவ நிலையை நீக்கி நம்மை உயர்வடைய செய்ய ஆண்டவர் வல்லவர் தானே. கடைசியாக ஒரு தொடுதலை குறித்து சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். தானியேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 16-18 வசனங்களிலே நாம் படிக்கின்ற போது அங்கு தானியேல் தொடப்பட்டதை திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அங்கு சொல்லப்படுகிற காரியம் என்ன? ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்ற தானியேல் பலனற்றவனாக இருக்கின்றான். அவன் சொல்லுகின்றான், ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு கூட எனக்கு பலன் இல்லை என்று சொல்லி 8வது அதிகாரத்திலும் அதே காரியத்தை அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். பயந்து போய் நடுங்கி பலனற்றவனாக இருந்த அந்த தானியேலை தூதன் வந்து தொடுகிறதை நாம் பார்க்கிறோம், தொட்டு பலப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். 18-19 வசனத்தை நான் படிக்கிறேன். அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி, பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் திடன்கொள் என்றான். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்று வாழ்விலே சோர்ந்து போயிருக்கின்ற, வாழ்விலே பலவிதங்களிலே உடைந்து போயிருக்கிற நம்மை, பயந்து போயிருக்கிற நம்மை இறைவன் தொட்டு பலப்படுத்தவும் நம்மை பயன்படுத்தவும் ஒரு வல்லவராக இருக்கின்றார். திருமறையிலே நாம் ஆண்டவர் பலனின்றி இருந்த எத்தனையோ பேரை தொட்டு சுகமாக்கியதை கூட நாம் காண முடியும். மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற போது தொழுநோயுடையவர்களை அவர் தொட்டு சுகப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 23-30 வசனங்களை படிக்கின்ற போது பார்வை இழந்தவர்களை அவர் தொட்டு பலனடைய செய்கின்றதை நாம் பார்க்கின்றோம். நாம் படித்த நற்செய்தி பகுதியில் கூட மத்தேயு 17ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே பார்க்கின்ற போது
ஆண்டவரின் திருக்காட்சியை கண்ட மாத்திரத்திலேயே பயந்து போய் உடைந்து நொறுங்கி விழுந்து கிடந்த சீடர்களை ஆண்டவர் தொட்டு அவர்களை பலப்படுத்தி அவர்களை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்று வாழ்விலே பலனற்றவர்களாக பலவிதமான வியாதிகளால் அல்லது பலவிதமான சோதனைகளால் உடைந்து போய் நிற்கின்றீர்களா? இறைவன் நம்மை தொடுவதற்கும் நம்மை பலப்படுத்துவதற்கும் வல்லமை உள்ளவர். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த பார்வை இழந்த மனிதனும் இந்த தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட மனிதனும் செய்த காரியத்தையே நாம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். வேதம் சொல்லுகிறது, அவரை பின்தொடர்ந்தார்கள். ஆண்டவரே, எங்களை மாற்றமடைய செய்வதற்கு, உடைந்து போயிருக்கின்ற ஒன்றுக்கு உதவாத எங்கள் வாழ்க்கையை செழிப்படைய செய்வதற்கு உம்மால் ஆகும் என்று சொல்லி அவர்கள் விசுவாசித்தார்கள். அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். இதுதான் அவர்கள் செய்த ஒரு பெரிய செயல். அவருடைய கடமை அதுதான், அவர்கள் செய்த காரியம் அதுதான். என்று ஒருவேளை பல நிலைகளிலே உடைந்து போய் மதிப்பற்றவர்களைப் போல அல்லது ஒன்றுக்கும் உதவாதவர்களைப் போல என் வாழ்வு இருண்டு போய்விட்டதே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கின்றீர்களா? நம்முடைய வாழ்வை மாற்றமடைய செய்ய, இனிமையான வாழ்வாக மாற்ற, ஆசீர்வாதமான வாழ்வாக மாற்ற கடவுள் வல்லவராகவே இருக்கின்றார். எத்தனை சொல்லப்பட்ட யாக்கோபை ஆண்டவர் தொட்டார். அவன் இஸ்ரவேல் என்று சொல்லி, தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி, அவன் வழியாக அல்லது அவனுடைய சன்னதி தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்குரிய ஒரு சன்னதியாக மாறியது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தகுதி இல்லையே சிறு பிள்ளை என்று சொன்னவனை தொட்டார். அவன் தகுதி பெற்றவனாய் ஒரு சிறந்த தீர்க்கனாய் மாறினான். நான் பாவியானவன் என்று சொன்னவரை தொட்டார். அவன் பரிசுத்தம் பெற்றவனாய் அநேகரை பரிசுத்த பாதையிலே நடத்துகிறவனாய் மாறினான். திடனற்றிருந்த தானியேலையும் சீடர்களையும் தொட்டார். அவர்கள் பலன் பெற்றார்கள். நோயுற்றிருந்த மனிதர்களை தொட்டார். அவர்கள் எல்லாம் வாழ்வு பெற்றார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, நாமும் அவர் தொடுதலை பெற்று வாழ்வில் மலர ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த தொடுதலுக்காக, ஆண்டவருடைய தொடுதலை பெறுவதற்காக ஜனங்கள் செய்த அதே காரியத்தை நாமும் செய்வோம். ஆண்டவரை விசுவாசிப்போம், அவரை பின்தொடர்வோம், அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, என் வாழ்வை மாற்றும் ஐயா, என் வாழ்விலே ஒரு உயர்வை தாரும் ஐயா என்று சொல்லி அவரிடத்தில் கெஞ்சுவோம். நிச்சயம் அவருடைய வார்த்தையும் நம்மை தொடும், அவருடைய கரங்களும் நம்மை தொடும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. மதிப்பிழந்திருந்த அந்த வயலின், அதை உருவாக்கியவர் தொட்டு அதை இசைத்த போது அது எத்தனை மேன்மை பெற்றதோ, அதுபோல வாழ்வில் உடைந்து போயிருக்கிற நம்மை உருவாக்கிய கர்த்தர் தொட்டு உயர்த்துவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.